நைனுக்கு காது குத்துறதுக்காக ஸ்டூடியோ வந்திருக்கோம். அவ பாருங்க பயந்துட்டே உட்காந்துட்டு இருக்கா. இப்ப தான் ரீசென்ட்டா குலதெய்வ கோயில்ல அவளுக்கு மொட்டை அடிச்சு காது குத்தணும். ஆனா அது வந்து அவங்க சரியா குத்தல. அது வில்லேஜ்ன்றதுனால அங்க இருக்கவங்க மேலும் கீழ ஒரு மாரி குத்தி வச்சுட்டாங்க. அத நான் அப்பவே ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணிட்டு சரி நம்ம ஒரு 3 வீக்ஸ்க்கு அப்புறம் குத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு. இப்ப தான் டாட்டூ ஸ்டூடியோக்கு வந்திருக்கோம். சரி காது போய் குத்திடலாம். நம் ஸ்ப்ரே அடிச்சுட்டு தான் குத்துனாங்க. இருந்தாலும் அவளுக்கு வலிச்சது போல. அதனால ரொம்பவே அழுதுட்டா அவ. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் சமாதானப்படுத்திட்டு, அவளுக்கு புடிச்ச பார்பி ஷோ அதெல்லாம் வச்சு பார்க்க சொல்லி, அதுக்கப்புறம் ஒரு தடவ சமாதானம் ஆனா அவ. அவளே ஐஸ் எல்லாம் தொடச்சுட்டு, சரி ஓகே அப்படின்ட்டு சமாதானம் ஆயிட்டா. நெக்ஸ்ட்டு கம்மல் போட்டாச்சு. போட்டோனே ரொம்ப அழகா இருந்தது. போய் கண்ணாடிய போய் பார்க்க சொன்னோம். அவளும் போய் சும்மா பேருக்குன்ட்டு பார்த்துட்டு ஓகே நல்லா இருக்குன்னு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு காது குத்தும்போது தான் ரொம்பவே கஷ்டப்பட்டா. அவ என்ன பண்ணா குத்தும்போதே அசஞ்சிட்டா அவ. அசஞ்சிட்டவுடனே கொஞ்சம் பிளட் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது கம்மல் போடுறதுக்கே. அதனால கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்கேயே, அதுக்கப்புறம் அவள சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிட்டுட்டோம். அப்புறம் முடிஞ்சிருச்சுன்னோனே கண்ண தொடச்சிட்டு, அவங்க அப்பாவ வேன்னு அழுவுறேன்ட்டு ஃபன்னா பண்ணாரு. அவருக்கும் கண்ண தொடச்சி விடுறேன்ட்டு ஃபன்னா பண்ணிட்டு இருந்தா. ஒரு வழியா குத்திட்டு, கம்மலும் போட்டுட்டு, பார்க்க ரொம்ப அழகா இருந்தா, க்யூட்டா இருந்தா பார்க்கறதுக்கு. டாட்டூ போடுறவங்களும் ரொம்ப பொறுமையா ஹேண்டில் பண்ணாங்க. ஏன்னா, அவ கோஆப்ரேட் பண்ணவே இல்ல. எப்படியோ ஒரு வழியா காது குத்தியாச்சு. பார்க்க அழகா இருந்தது.